ஹீல் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி அடையாளம் காண்பது? உங்கள் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் எப்படி இனம் காண்பது என்று பார்ப்போமா? உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது? நான் இதை செய்ய முடியாது, நான் போதுமானவன் இல்லை, எல்லாம் தவறாக போகிறது, நான் எப்போதும் இப்படித்தான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அடிக்கடி வருகின்றனவா? உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கின்றன? சோகம், கோபம், பயம், விரக்தி, கவலை, குற்ற உணர்வு உங்களை ஆட்கொள்கின்றனவா? உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுகிறீர்களா? உங்களின் பலங்களையும் சாதனைகளையும் மறந்து உங்களை நீங்களே குறைவாக எடை போடுகிறீர்களா? எப்போதும் மோசமானதையே எதிர்பார்க்கிறீர்களா? ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னரே அது தோல்வியடையும் என்ற எண்ணம் மேலோங்குகிறதா? மற்றவர்களை குறை சொல்கிறீர்களா அல்லது உங்களையே அதிகமாக விமர்சிக்கிறீர்களா? நடந்த தவறுகளுக்கு மற்றவர்களையோ அல்லது உங்களையோ கடுமையாக விமர்சிக்கும் பழக்கம் இருக்கிறதா? கடந்த காலத்தை அல்லது எதிர்காலத்தை நினைத்து வருந்துகிறீர்களா? நிகழ்காலத்தில் வாழாமல் ஏற்கனவே நடந்தவற்றை பற்றியோ அல்லது நடக்கப் போவதை பற்றியோ கவலைப்படுகிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் வந்தால் நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுடன் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் கவலை வேண்டாம், இதிலிருந்து மீள்வதற்கு வழிகள் உள்ளன. How to overcome negative thoughts and emotions positively. எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளிலிருந்து மீண்டு நேர்மறையான வாழ்க்கையை வாழ சில குறிப்புகள் இங்கே. 1. அடையாளம் கண்டு சவால் விடுங்கள். ஐடென்டிஃபை அண்ட் சேலஞ்ச். எதிர்மறை எண்ணம் தோன்றும் போது அதை கவனியுங்கள். ஓ, இது ஒரு எதிர்மறை எண்ணம் என்று உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணம் உண்மையா என்று உங்களையே கேளுங்கள். அதற்கு ஆதாரம் உள்ளதா? அல்லது அது ஒரு கற்பனையா? நான் இதை செய்ய முடியாது என்று தோன்றினால், ஏன் முடியாது? நான் இதற்கு முன் என்னவெல்லாம் சாதித்திருக்கிறேன் என்று உங்களையே கேட்டு சவால் விடுங்கள். 2. மாற்று எண்ணத்தை உருவாக்குங்கள். கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் தாட்ஸ். எதிர்மறை எண்ணத்திற்கு பதிலாக நேர்மறையான அல்லது யதார்த்தமான ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்குங்கள். உதாரணமாக, நான் இதை செய்ய முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்தால் கற்றுக்கொள்ள முடியும் அல்லது எனக்கு உதவி தேவைப்படலாம் ஆனால் நான் இதை செய்ய முடியும் என்று மாற்றுங்கள். 3. சுய கருணை காட்டுங்கள். பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். நீங்கள் செய்யும் தவறுகளுக்காக உங்களையே மன்னியுங்கள். எல்லோரும் தவறு செய்வார்கள். நண்பருக்கு ஆறுதல் சொல்வது போல் உங்களையே அரவணைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கடினமான நேரம், நான் இதிலிருந்து கற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்கள். 4. நன்றியுணர்வு பயிற்சி. கிராட்டிடியூட் பிராக்டிஸ். தினமும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் 3 விஷயங்களை எழுதுங்கள் அல்லது நினைத்து பாருங்கள். அது சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. இது உங்கள் மனதை நேர்மறை விஷயங்களில் கவனம் செலுத்த உதவும். 5. நிகழ்காலத்தில் வாழுங்கள். லிவ் இன் த பிரசன்ட் மோமெண்ட். கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் இதற்கு உதவும். 6. உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். ஃபோக்கஸ் ஆன் பிசிக்கல் வெல்பீயிங். போதுமான அளவு தூங்குங்கள். சத்தான உணவை உண்ணுங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். 7. சமூக தொடர்பு. சோஷியல் கனெக்ஷன். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள். ஆதரவு தரும் உறவுகள் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. 8. சிறு வெற்றிகளை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் ஸ்மால் விக்டரிஸ். நீங்கள் சாதிக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் அங்கீகரித்து கொண்டாடுங்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். 9. நேர்மறை உறுதிமொழிகள். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நான் திறமையானவன், நான் பலசாலி, என்னால் முடியும் போன்ற நேர்மறை உறுதிமொழிகளை தினமும் சொல்லுங்கள். 10. நிபுணர் உதவி நாடுங்கள். சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்தால் ஒரு மனநல ஆலோசகர் அல்லது உளவியலாளரின் உதவியை நாட தயங்காதீர்கள்.